கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ எப்போ வீடியோ போட்டாலும் உடனே வரும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 311 பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டோம். பார்த்தீங்கன்னா என்ன கணக்கில் அடிக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் வருது. அதனால் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாகவே விளையாண்டுங்க, ஓகேவா? ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர்ஸ் பார்த்தீங்கன்னா யார் ரேசிங்குமே செட் ஆகல. பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் பெருக்கல் மெத்தடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து சொன்னால் உங்களுக்கு புரியாது. நம்ம அந்த சேனலில் போட்டு நான் வீடியோ போஸ்ட் போகிறேன், அதை பார்த்துங்க. ஆனால் இதுலேயும் அந்த நம்பர்ஸும் மேட்ச் பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? மேலே கேலாண்டிய நம்பர் 20 சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 வெண்ணிங் கொடுக்குறாங்க. ஏபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வெண்ணிங் 100 திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10000, பிசி வெண்ணிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14000, பிசி வெண்ணிங் 500, சிபுடு வெண்ணிங் 80 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28000, பிசி வெண்ணிங் 1000, சிபுடு வெண்ணிங் 100, திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32000, பிசி வெண்ணிங் 1000, சிபுடு வெண்ணிங் 80 ரூபா கொடுக்குறாங்க. 4டிஜல் 30 ரூபாய்க்கு 90000, 4டிஜல் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10000, பிசி வெண்ணிங் 1000, சிபுடு வெண்ணிங் 100 கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி தான் ஒரு 10 நிமிஷம் முடியும் வந்து நம்பர் வச்சு, ஓகேவா? ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டே ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர் எடுக்கலாம், ஓகேவா? 246 வச்சு நம்ம எப்படி அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 246 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஏஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 516. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6, அப்படி இல்லைன்னா 9 நம்பர் எடுப்போம். 6 9 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 246 வச்சுட்டு நமக்கு 6 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 932. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 932 போட்டு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக என்னுடைய நம்பர் 6, அப்படி இல்லைன்னா 4 நம்பர் 6 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 932 வச்சு நமக்கு 6 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 804. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 516 போட்டு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக எப்படி 2 நம்பர்ஸ் 2 அல்லது 9 2 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 வச்சுருக்கோம். நமக்கு 2 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 021. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 021 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 516 போட்டு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக எப்படி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 1 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? அது நம்ம அந்த 021 வச்சுருக்கோம். நமக்கு 9 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு, ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 311. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 311 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 516 போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 311 வச்சுட்டு நமக்கு 6 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் மினிமம் 5ஆம் நம்பர் நாளைக்கு வரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2-3 நாளாகவே ரொம்ப ரேராக தான் அடிக்கிறேன். ஒரு பெருக்கல் மெத்தட் நான் வந்து கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு 5 டேஸ் செல் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்ம எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இதில் நம்ம வந்து 246 வச்சு நம்ம எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 246 போட்டுக்கிறோம். மீண்டும் எஸ்ஏஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 843, ஓகேவா? 843. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல்கூடிய 2 நம்பர் சொல்ல முடியும். இதில் நம்ம கிடைச்சது 3-1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 246 வச்சுருக்கு. நமக்கு 3 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 932. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 932 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 932 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 804. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்கூடிய 2 நம்பர்ஸ் 2 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். அதே நம்ம வந்து 804 வச்சுருக்கலாம். நமக்கு 2 9 கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 021. அதை வச்சு நம்ம என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 021 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். நம்ம வந்து
21 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 311. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 311 அசைன் ஆப்ஷன் 843 போட்டுக்கிட்டீங்கன்னா நமக்கு 8 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, 8 2 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 311 வச்சுட்டு நமக்கு 8 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பரும் வாய்ப்பு இருக்குது, 2ஆம் நம்பர் வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு சொல்ல தெரியல. நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 6 அல்லது 5ஆம் நம்பர் கொடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பர் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 5 இதில் 5ஆம் நம்பர் வந்து கொடுக்குறேன். இது 8 2லேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் வரணும். வந்தால் 2ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது, 8ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து எதுவும் சொல்லலை. ஏன்னா நான் வந்து மெத்தட்ஸ் இந்த 2 நாளாக மிஸ் ஆகுது. அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக கொடுக்கல. அதனால் உங்கள் கணக்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். 5ஆம் நம்பர் மட்டும் நான் வந்து மாறி பண்ணி கொடுக்குறேன். ஏபிபிசிஎஸ்சிக்கு 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துரும். இதில் 68 86 62 26 58 85 52 25ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 58 இல்லை 52 இந்த 4 நம்பர்ஸ்லேயே வந்தால் வின்னிங்ஸ் வர மாதிரி தான் நான் கணக்கில் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அடுத்தபடியே ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் தான். நம்ம வந்து ஒரு 8 நாள் ரிசல்ட் எடுத்துக்கணும். 2 3 4 5 6 7 8 ஓகேவா, 8 நாள் அல்ல 7 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். 348 வச்சு நம்ம வந்து ஆல் போர்டுக்கான ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். வகுத்தல் முறையில் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 348 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வகுத்தல் 2 போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம லாஸ்ட்டாக எப்படி 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 7 4 ஓகே 3 நம்பர்ஸில் 2 ஒரு நம்பர்ஸ் வரும். அதனால் நம்ம வந்து பி 2 நம்பர் மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் 7 4லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 348 வச்சுட்டு 7 4 கிடச்சிருக்கு. 4 நம்பர் பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 044. அதை வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 044 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா, 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம வந்து 044 வச்சுட்டு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 246. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 246 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 2 அல்லது 3ன்னு கிடச்சிருக்கு. 2 3 தான் நமக்கு கிடச்ச. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 246 வச்சுட்டு 2 3 கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் நமக்கு பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 932. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம 932 வச்சுட்டு நமக்கு வந்து 6ன்னு கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம 4ஆம் நம்பர் எடுப்போம். எப்பயுமே டவுஸ் வந்தால் பக்கத்தில் தான் எடுப்பேன். அதனால தான் நான் வந்து எப்பயுமே டவுஸ் வந்து பக்கத்தில் நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, இது நம்ம 932 வச்சுருக்கு. 6 நாள் கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 804. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 804 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 0 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து 804 வச்சுருக்கு. 0 2 கிடச்சிருக்கு. 0 2 நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 021. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே நம்ம வந்து 021 போட்டுருக்கேன். நமக்கு 1 0. இதுதான் நான் அந்த நேற்று அந்த வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். ஆனால் போடல. எங்கே அந்த வகுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு கொடுக்கணும்னு தான் நான் வந்து கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மெத்தட்ஸ்லாம் சரியாக ஒர்க் ஆகல. அதனால் செக்கிங்கில் தான் இருக்குது. அதனால தான் நான் இந்த மெத்தட்ஸ் நான் கொடுக்குறேன். இதுலேருந்து வரும். அதுக்கோசரம் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, அதையும் மேட்ச் பண்ணி தான் நான் வந்து கொடுக்குறேன். நம்ம 021 வச்சுருக்கு. 1 0 கிடச்சிருக்கு. 1 நம்பர் பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 311. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 311 வச்சுருக்கல 1 அப்படி இல்லைனா 5 1 5 கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் வரலாம். மீண்டும் 1ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த 5ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். 5ஆம் நம்பர் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, வந்து 311 வச்சுருக்கல 1 5லேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் 5ஆம் நம்பரும் நான் வந்து கொடுக்குறேன். வந்து பயன்படுத்திங்க. அடுத்தபடியே இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது. ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருக்கல் மெத்தட் எடுப்பேன். இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா சில டைம் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கோசரம் இந்த மெத்தட் நான் கொடுக்குறேன். இதையும் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, இதில் 348லேருந்து நம்ம வந்து எப்படி ஆல் போர்டு 2ல் ஒரு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 348 போட்டுக்கிறோம். பெருக்கல் 8 போட்டுக்கிறோம். இதில் லாஸ்ட்டாக எப்படி நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் எல்லாம் பக்கத்தில் இந்த நம்பர்ஸ் விட்டுறோம். ஓகே, 4 நம்பர்ஸ் இருந்தால் இந்த நம்பர்ஸ் விட்டுறோம். இதில் 2ஆவதாக இருக்கக்கூடிய நம்பரும் 4ஆவதாக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் நம்ம எடுக்கணும். இதில் நமக்கு கிடைச்சது 7 4. 7 4 தான் நமக்கு கிடைச்ச. அடுத்த நாளுக்கு இனி ஒரு நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் வரும். 348 வச்சுட்டு 7 4ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் 044. பார்த்தீங்கன்னா 044 வச்சுட்டு நமக்கு 3 அல்லது 2 3 2 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் இனி ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 44 வச்சுட்டு 3 2 கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 246. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 246 போட்டு அடிக்கலாம். நமக்கு 9 8 9 அல்லது 8 கிடச்சிருக்கு. ஓகேவா, 146
வச்சுருக்கு 9 8 கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 932. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 932 போட்டு எடுக்கலாம். நமக்கு 4 அல்லது 6 4 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா 932 வச்சுருக்கீங்க. நமக்கு 4 6ன்னு கிடச்சிருக்கு. 4 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 804. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாதி நம்ம 804 வச்சுட்டு நமக்கு 4 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பாதி நம்ம அந்த 804 வச்சுட்டு 4 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பற்றி நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 021. அதை வச்சு பார்க்கலாம். 021 வச்சுட்டு நமக்கு கூடிய நம்பர் கடைசியாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1 8 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். நம்ம வந்து 021 வச்சுட்டு 1 8ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 311. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாதி நம்ம 311 வச்சுட்டு நமக்கு 4 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, 4 8ல் 8ஆம் நம்பர் வரதுக்கு நம்ம வந்து 8 2 கொடுத்துருவோம். நாளைக்கு 8ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம வந்து பெருக்கல் முறையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 8 கிடச்சிச்சு. வகுத்தல் முறையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 5 ஓகேவா, 1 5 கிடச்சிச்சு. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கல் முறையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 8 கிடச்சிது. இது வகுத்தலில் 1 5 கிடச்சிச்சு. நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெத்தடில் எனக்கு வந்து 6 5 கிடச்சிச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பராக இருக்குது. 5ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. நாளைக்கு 5 8 58 85 இந்த 2 நம்பர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்குது. இந்த 2 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதனால தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் எடுத்தது. இல்லை நம்ம வந்து இதில் ஏபிபிசி பார்த்தீங்கன்னா 45 54 41 14 85 58 இந்த 2 நம்பர்ஸ் தான் நமக்கு அந்த மெத்தட்லேயே வந்துச்சு, இந்த மெத்தட்லேயே வந்துச்சு. ஏன்னா இந்த மெத்தடை நான் வந்து கடைசியாக தான் பார்த்தேன். ஆனால் வந்து நேற்றுக்கே எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடை எடுத்துகிட்டு இதையும் பார்க்காம ரெண்டும் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். வந்தால் 85 58 இந்த நம்பர்ஸ் மட்டும் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்துலாம். இன்றைக்கி ரிசல்ட் 311. ஓகேவா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிபிசி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளும் மிஸ் பண்ணிட்டோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாப் தலைவனா ஹெவி அப்படின்னு போட்டிருக்கப்பல என்னன்னு புரியல. ஓகே, பார்த்துக்கங்க, நீங்களே பார்த்துங்க. நம்ம தான் மிஸ்டேக் பண்ணோம். பார்த்தீங்கன்னா கசிங்க அடிக்கிறது ஒன்றும் சரியில்லாததாக இருக்குது. அது ஓகேவா, நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம்னா பார்த்துங்க. வந்து என்ன கணக்கில் அடிக்கணும்னு ஒன்றும் புரியல. அதனால் கொஞ்சம் பார்த்து விளையாண்டுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே வினேஷ் கொடுக்கல. ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கு கசிங்களை பார்க்கலாம். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக மெத்தட்ஸ் கிடைச்சா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அது வரைக்கும் கொஞ்சம் அளவோட விளையாண்டுங்க. முடிஞ்சால் நாளைக்கு 5 8 உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஓரளவுக்கு எவிடன்ஸோடு தான் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். இன்றைக்கி நேற்றுக்கே நான் வந்து பெருக்கல் முறையில் எடுத்து வச்சுருந்தேன். அதை எங்கே போட்டுட்டு இருக்குன்னு தான் நான் வந்து அதை கொடுக்கல. ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா.